தந்தை மைந்தன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உலகத்துக்கு ஒளியையும் அறிவு கண்ணையும் ஆற்றலின் கண்ணையும் திறந்து வைத்த ஆசிரியர்களுடைய சிறப்பை கொண்டாடுகின்ற, நினைவு கூறுகின்ற, நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 12:23 நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்கின்றார். நான் உங்களுக்கு போதிப்பேன். இஸ்ரவேலின் கடவுள் இஸ்ரவேல் மக்களாகிய தம்முடைய ஜனங்களை அவருடைய அன்பால் போதித்தார், அவருடைய ஆலோசனையினால் போதித்தார், அவருடைய அற்புதத்தால் போதித்தார், அவருடைய வல்லமையினால் போதித்தார். அவருடைய செயல்கள், வல்லமை, ஆற்றல் அனைத்துமே போதனையை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிற இந்த நாளிலே ஆசிரியர்கள் என்பவர்கள் தன்னை உருக்கி உலகிற்கு ஒளியேற்றும் தீபச் சுடர்களாக, தியாகச் சுடர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தன்னை உருக்கி உலகுக்கு ஒளியை, இந்த உலகத்தில் ஒளியை கொடுப்பதற்கு தன்னை உருக்குகின்ற, தன்னை இழக்கின்ற அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்களுக்கு ஒரு வேலை மாத்திரம் அல்ல. ஆசிரியர்கள் என்று சொன்னால் அவர் பல வேலைகளிலே ஈடுபடுபவர்கள், பல காரியங்களிலே அவர்கள் பயன்படுத்தப்படுகிறவர்கள். ஆகவேதான் அவர்கள் ஒரு தியாகச் சுடர்களாக, தீபச் சுடர்களாக கருதப்படுகிறார்கள். உலகில் 2 முக்கியமான இடங்கள், புகழ்பெற்ற இடங்கள் என்று சொல்லப்போனால் உண்மையில் ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. இந்த 2 அறைகள், தாயின் கருவறையிலே மனிதன் உருவாகுகிறான், வகுப்பறையிலே அவன் உருவாக்கப்படுகிறான். ஆகவே ஆசிரியர்கள் எவ்வளவு தன்னை இந்த உலகத்துக்காக, மக்களுக்காக செலவிடுகிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2:7 கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்று சொல்கிறார். இன்றைக்கு அறிவை, புத்தியை நாம் ஆசிரியர்களிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து தூய பவுலடிகளார் மூலமாக அருமையான ஒரு புத்திமதியை நமக்கு போதிக்கிறார். இன்றைக்கு இப்படி போதிக்கப்படும் பொழுது தான் நான் உனக்கு போதிப்பேன் என்று 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, சாமுவேலை பார்ப்பதற்காக அவருடைய மனைவி எல்கானாவும் அவனும் வருடந்தோறும் ஒரு சணல் நூல் ஆடையை கொண்டு வருகிறார்கள். பிள்ளைக்காக போதிக்கின்ற ஒரு நல்ல குணத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே பெற்ற பிள்ளையின் உயர்வை விட தான் கற்றுக் கொடுத்த பிள்ளையினுடைய உயர்வை கண்டு மகிழ்ச்சி உறுபவர்கள்தான் ஆசிரியர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை இன்றைக்கு அநேக மக்களும் சரி, பல வல்லுநர்களும் சரி அவர்களை பாராட்டுகிறார்கள். ஆனால் அரசோ அவர்களை பாராட்டுவதற்கு மனமின்றி அவர்களை ஈனப்படுத்துகின்ற, மதிப்பு குறைவாக நடத்துகின்ற, பொறுப்புகளை அதிகமாக சுமத்தி அவர்களுக்கு பல இன்னல்களை, இடையூறுகளை, வளர்ச்சிக்கு தீபம் அணையாமல் எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அவர்கள் பல வேலிகளை அடைக்க வேண்டும், பல அணைகளை போட வேண்டும். அப்படி அணைகளை போடும் பொழுது ஆசிரியர்கள் மீது வருகின்ற அந்த அதிகாரம், ஆசிரியர்கள் மீது வருகின்ற அந்த இடையூறு, இன்னல் இன்றைக்கு அவர்கள் பல மாணவர்களை உருவாக்குவதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே கற்றுக் கொடுத்த பிள்ளையின் உயர்வை பார்த்து மகிழ்ச்சி உருவாவதுதான் உண்மையான ஆசிரியர்கள். ஆசிரிய இனம் என்று சொன்னாலே அநேக நேரங்களில் அரிதன அறிவையும் எளிதன புத்தியையும்
பின் புஸ்தகமின்றி பாடமும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட சிறப்பான தன்மை உடையவர்கள்தான் இந்த ஆசிரியர்கள். அவர்களுடைய திருநாளிலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்காக நீங்கள் செவியுங்கள், வாழ்த்துங்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நிறுவனங்களிலே இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் அது ஏன் அவ்வாறு காணப்படுகிறது என்று சொன்னால், சர்ப்ளஸ் என்று அழைக்கிறார்கள், மாணவர்கள் குறைவு என்று அழைக்கிறார்கள், திறமையற்ற ஆசிரியர்கள் என்று அழைக்கிறார்கள். ஆசிரியர் படிப்பு படித்த பின்பும் கூட அவர்களை மீண்டும் தகுதி தேர்வு என்று ஒரு மோசமான அவர்களுடைய கற்ற கல்வியை இழிவுபடுத்துகிற வகையிலே அரசும் சரி இந்த காரியத்தை வலியுறுத்துகிறது. ஆகவே அன்பான இறை மக்களே, ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு நாட்டிலே கல்வியை இலவசமாக வழங்குகிறார்களோ அந்த நாடு விசேஷ ஒரு நாடு. கியூபா நாட்டிலே கல்வி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே கல்வி பணத்துக்கு விற்கப்படுகிறது. இலவசமாக பல திட்டங்களை அறிவிக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே அன்பான இறை மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை மக்களே, நம்முடைய இல்லங்களில் இருக்கிற ஆசிரியர்கள், நம்முடைய அருகில் இருக்கிற பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்காக நாம் வாழ்த்துவோம், செபிப்போம். அவர்களை அந்த ஆசிரியர்களுடைய தினத்தை நாம் கொண்டாடுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதமான இந்த ஆசிரியர் தினத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் மகிழ்ச்சி உருகின்றவர்களாக, ஆண்டவரே, தன்னை பிறருக்காக கொடுக்கிறவர்களாக இருக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டும். இறைமகனும் மீட்பன் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.